ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து கொஷின் பேப்பர் இந்த வருஷம் எப்படி கேட்க போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர். எக்ஸாக்டாக கவர்மெண்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடத்துமோ அதே மாதிரி ஒரு மாடல் இறக்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் மட்டும் விலை வரியாக நான் சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி லெசன்ஸில் கேட்பாங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் எந்தெந்த லெசன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி நம்ம 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம், ஸோ அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எதில் டஃப்பாக இருக்குங்கிறது முதல் கொண்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தமிழும் இங்கிலீஷும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே போட முடியாது. இதிலே நான் பிடிஎஃப்பில் தரேன். ஸோ இப்போ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் நமக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே புக் பேக் தான் வரும். 14மே புக் பேக் தான் வரும். ஸோ நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் எடுத்து எல்லாமே வந்து புக் பேக் 1 மார்க்காக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று மேபி ட்விஸ்ட் பண்ணுவான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபார்முலாலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலா செட் ஆஃப் ஃபார்முலா வந்து எதுக்கு எந்த ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கான்செப்டை மட்டும் லைட்டாக எல்லாத்துலேயுமே எப்படி போடணும், எல்லா சாப்டரும் எப்படி போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களே அந்த ஒரு 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மித்தபடி 99.9% ரொம்ப ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. 14 மார்க்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். மீதி எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா செட்டிலேருந்தே 2 கேட்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே 2 கேட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இது A and B ஃபைண்ட் அவுட். இது எவ்வளோ ஈஸியான ஒரு சம்மு. ஸோ அதே மாதிரி 1 to 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இதுவும் ரொம்ப ஈஸியான சம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், ஓன் சம் mn ஆர் நேச்சுரல் நம்பர் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் 2m end in 5. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஓன் சம் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன் இதே சம்மாக கூட கேட்கலாம். இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், 3rd term and 4th term மட்டும் கண்டுபிடிக்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே ஓன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 3 அண்டு எண்ணுக்கு பதிலாக 4ன்னு போட்டிங்கன்னா அங்கே ஆன்சர் கிடச்சிரும். ஈஸி தான். ஆடாக ஈவனான்னு பார்த்து கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஈஸியான ஒரு சம் தான். ஸோ ஏபிஜிபியில் 2 கேட்டுருவாங்க செகண்ட் சாப்டரில், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்ஜிப்ராலேருந்தும் 2 கேட்டுருவாங்க. அதில் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு சம்மு கண்டிப்பாக வந்துடும். அண்ட் நேச்சர் ஆஃப் ரூட்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம்மு கேட்க வாய்ப்பு இருக்குது. கே சம்மாக இருக்கலாம், இல்லை சாதா நேச்சர் ஆஃப் ரூட்டாக இருக்கலாம். 3.13லேருந்து ஒரு 2 மார்க் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே கேட்பாங்க. அப்புறம் ஜாமெண்ட்ரிலேருந்து நீங்கள் அவ்வளோ 2 மார்க்லாம் கண்டுக்க வேணாம். ஒரே ஒரு 2 மார்க் மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது 4th சாப்டர் சொன்னேன். 5th சாப்டரில் நீங்கள் ஃபார்முலா படிச்சிங்கனாலே போதும், எல்லா 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். பாருங்கள், 2 பாயிண்ட் ஸ்லோப்பு. ஸோ y2 - y1 அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ 5th சாப்டர்லேருந்து 1 அல்லது 2 கேட்பாங்க. ட்ரிக்னாமெண்ட்ரியில் இந்த சம் ரிப்பீட்டு, இது அடிக்கடி கேட்பாங்க. இதே சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி காஸ் தீட்டான ஒரு சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஸ்டேட்மெண்ட் சம் ஒரு 5 இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் ஸ்பியர் ஊஸ் சர்ஃபேஸ் ஏரியாஸ் 154 மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டுங்க. மென்சுரேஷனில் 2 கொஷின் கேட்பாங்க. 2மே ஈஸியான கொஷின், ரொம்ப ஈஸி. 7.1 7.2ல் மட்டும்தான் 2 மார்க் இருக்குது. மென்சுரேஷன்லேயே ஒரு 10 2 மார்க் தான் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ 2 எழுதிடலாம். அதே மாதிரி ஸ்டாட்லேருந்து இந்த ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அந்த 8.1ல் எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்மில் ஒரு 3 சம்மு பார்த்துட்டிங்கன்னா இது ஒன்று எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், திரும்பவும் மென்சுரேஷன் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் இது போட்டுடலாம். அதாவது கம்பல்சரி வந்து இது ஓன் தான். ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால தான் சொன்னேன், எல்லா ஃபார்முலாவும் கொஞ்சம் தெரிஞ்சு வைங்க. யூனிட் எக்ஸசைஸ் வந்து ஓரளவு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் எக்ஸசைஸுமே நீங்கள் தெரிஞ்சு வைங்க. யூனிட் எக்ஸசைஸ் வந்து கேட்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலாம். அது கம்பல்சரியில் மட்டும்தான் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி எல்லாத்துலேயுமே நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரும். இதை விட கஷ்டமாலாம் வராது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏதோ 1-2 கொஷின்ஸ் தான் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் ப்ராபபிலிட்டி 8th சாப்டர் ஃபுல்லாக பாருங்கள், 2 மார்க்கு. அதுக்கப்புறம் மென்சுரேஷன் 7.1 7.2 பாருங்கள். அண்ட் 5th சாப்டர் ஈஸி தான். அந்த 5.1 5.2 5.3 ஈஸி தான். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் அல்ஜிப்ராவில் நேச்சர் ஆஃப் ரூட்டு அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்பாங்க. 3.4ம் அதுக்கப்புறம் 3.9 3.13 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3.10லையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே 2 மார்க்ஸ். அந்த ஸ்கொயர் ரூட்டில் 3.7 இதெல்லாமே 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏபிஜிபி முதல் கொண்டு நம்ம சம்ஸ் நீங்கள் பார்த்திங்கனாலே போதும். ஸோ மொத்தத்தில் 10 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கண்டிப்பாக A கிராஸ் வந்துடும். அந்த A கிராஸ் C B கிராஸ் C இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். நீ 3 சம் தான் இருக்குது.
ஸோ 3க்குமே மேலே என்ன எழுதணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம்மு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 வருஷமும் சரி 2020 இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கேட்டுறாங்க 2020. ஸோ அதே மாதிரி ஏரோ டயக்ராம், அந்த டேபிள், செட் ஆஃப் ஆர்டர், கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ இதுவும் ஒன்று கேட்டுறாங்க. இது வந்து 2 சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை விட்டால் நமக்கு 1.3ல் அந்த 9th சம் 10th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு 8th சம் 1.5ல் 1.3ல் 1.4ல் 9, 10, 1.5ல் 8th சம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இல்லையா, 4G, OH அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ f(x) = அப்படின்னு சொல்லிட்டு சம் இருக்கும். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது போக இந்த 2மே பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வந்துடும், கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் சாப்டர்லேருந்து இந்த டிவிசிபிள் சம் நிறைய பேர் பார்க்குறதில்ல. இது வந்து ஓனாக கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து 2.6ல் இருக்கும், 2.7ல் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அல்ஜிப்ராவில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் யாரும் பார்க்குறதில்ல. 3.1 எக்ஸைஸ் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜிசிடிலேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, ஜிசிடி 3.2லேருந்து கேட்பாங்க. ஸ்கொயர் ரூட்டும் கண்டிப்பாக வரும். என்ன சார் இப்படி இருக்குது, ஃப்ராக்ஷனில் இப்படி கேட்பாங்களான்னு கேட்டால் ஃப்ராக்ஷன்லேயும் கேட்கலாம். ஆனால் ஃப்ராக்ஷனில் வந்து கேட்டாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஃப்ராக்ஷனில் கேட்குறக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து பழைய ஒரு மாடலோடது. ஸோ அதனால் நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறது மட்டும் நல்லா போட்டு பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஆங்கிள் பைசெக்டர், டேல்ஸு, பித்தகாரஸ், இந்த 3 தியரமில் ஒரு தியரம் வந்துடும். ஸோ குவாடிலேட்டரல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாடிலேட்டரும் வரலாம். 5.1லேருந்து 5.3 வரைக்கும் எந்த 5 மார்க் வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் கேட்டுருவாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 7.2, 7.3, 7.4 தரவாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம், இல்லை 2 5 மார்க் எழுதலாம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்லேருந்து ஒன்று கேட்டுருவாங்க. அது நீங்கள் வந்து ரொம்ப சிந்திக்க வேணாம், சரிங்களா. ப்ராபபிலிட்டியில் ஒன்று கேட்டுருவாங்க, அது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 8.3, 8.4 நான் சொல்கிற சம் படிச்சிங்கனாலே ஒன்று எழுதிடலாம். இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க எவ்வளோ 5 மார்க் ஆச்சுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாமே எழுத முடியும். 9 5 மார்க் எழுத முடியும். லாஸ்ட்டு 5 மார்க் மட்டும் கம்பல்சரி எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க. இந்த கொஷினுமே நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஏபியோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க, எப்படி போடுவீங்கன்னு பார்க்கலாம் எந்த ஃபார்முலாவில். ஸோ இந்த மாதிரி ஓன் கொஷின்ஸ் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஜாமெட்ரி படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது இந்த ஜாமெட்ரி, இந்த ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, சிமிலர் ட்ரையாங்கிள், அதுவும் 2 டேஞ்சன்ட், இந்த 2 ஜாமெட்ரி படிச்சுக்கோங்க. அதுக்குன்னு இந்த 2 கொஸ்டின் சொல்லலை, எல்லா சம்முமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4.1லேயும் 4.4லேயும் இருக்க ஜாமெட்ரியெல்லாம் தரவாக இருங்க. கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். நீங்கள் ஒரு ஜாமெட்ரி படிக்கக்கூடாது, 2 ஜாமெட்ரி படிக்கணும். அதே மாதிரி கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய சிலபஸ்னால 2 கிராஃபுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிராஃப் கேட்டிருக்காங்க. பயப்படணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து அந்த இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் வந்துடும். ஸோ அந்த கிராஃப் நீங்கள் வந்து தரவாயிருங்க, ஃபஸ்ட் ஒன் எழுதிடலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்கும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி சயின்ஸில் பார்த்துடலாம். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து புக் பேக் தான் எல்லாமே, எதுவுமே புக்கின்னு கேட்க மாட்டாங்க, சரிங்களா. ஏதாவது ரேர் கேஸில் ஏதாவது புக்கின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, மித்தபடி புக் பேக் தான். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், புக் பேக்காக இருக்கலாம். க்ரியேட்டிவிட்டி கிடையாது, புக்கின், சரிங்களா. ப்ராப்ளம்ஸ் வேணால் க்ரியேட்டிவிட்டி கேட்கலாம், பட் அந்தளவுக்குலாம் உங்களுக்கு போக மாட்டாங்க. பாருங்கள், ரைட் ஏ ஷார்ட் நோட் கேஸ்ன்னு கேட்குறாங்க. எத்தனை பேத்துக்கு இந்த கொஸ்டின் தெரியும்? கேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஸ்டின். ஸோ நிறைய பேத்துக்கு இது தெரியாது, இதை படிச்சுக்கோங்க. அடுத்த நோ டாப்பர் எஃபெக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ரியல் எக்ஸ்பென்ஷன், மென்ஷனிட் யூனிட், இதுவுமே எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 3 கொஸ்டின் மட்டும் இப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் நியூரான் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தைராய்டு டயக்ராம் தெரியும். ஒரு டயக்ராம் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க. அது தைராய்டுன்னு சொல்ல வரல, வேறு எந்த டயக்ராம் வேணாலும் கேட்பாங்க. நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டயக்ராம் என்னெல்லாம் பார்க்கணும். ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூல் ஈஸி, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஸ்க்ராட்ச் எடிட்டர், அந்த 23rd லெசன். அண்ட் லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபைனலாக ஒரு சம்மு. அந்த சம்முமே உங்களுக்கு எந்தெந்த சம் பார்க்கணுன்னு நான் வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. புக் பேக் படிச்சுட்டு போனாங்கனால எல்லா 2 மார்க்கும் எழுதிடலாம். கம்பல்சரி மட்டும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் சமாளிக்கணும். அதுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிச்சு தான் ஆகும். அடுத்து 4 மார்க் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவும் கேட்கலாம், ஏபின்னு போட்டு கேட்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே டேரெக்டாக தான் இருக்குது. ராக்கெட் ப்ரொபல்ஷன், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், புக்கின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், புக்கின்ல நான் கொடுத்துருக்கிறதையாவது ஒழுக்கமாக படிங்க. யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஏபின்னு போட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும், சரிங்களா. அடுத்து ப்ரிவென்டிங் கரோஷன், நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட். அடுத்த மோனோகோட், டைகோட்டு, ஹியூமன் ஹார்ட்டை வரைய சொல்கிறாங்க. பாருங்களேன், இந்த நான் டயக்ராம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பரில் 6 மார்க் டயக்ராம் வருதுன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நமக்கும் அதே மாதிரி 6 மார்க் டயக்ராம் வரும். அப்போ டயக்ராம் நம்ம எவ்வளோ இருக்குது, ஒரு 15 டயக்ராம் நான் கொடுத்துருக்குறேன். அதை நம்ம படித்தா போதும். எத்தனோ பாட்னி போன வருஷம் கேட்டது தான், இது ரிப்பீட்டு.
ஜீன் தெராப்பி புக்கின் கொஸ்டின், பட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அல்லது இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான், சொல்யூஷன் லெசனுக்கு சம்மு தான், ஈஸி தான், ஸோ போட்டுடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க் வந்து டொமஸ்டிக் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுவீங்க, ஆல்ஃபா பீட்டா காமா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம எழுதிடலாம். ஸோ டேரெக்டாகவும் 7 மார்க் கேட்பாங்க, இல்லை ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஃபிசிக்ஸில் ஏதாவது 2 மார்க் டிஃபைன் பாயில்ஸ்லான்னு கேட்டு அது கூடயே ஏதாவது 4 மார்க் கேட்கலாம், எப்படி வேணாலும் கொஸ்டின் செட் பண்ணலாம். இந்த மாதிரி டேரெக்டாக கேட்குற ரேர் தான், ஏபிசின்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், ஏபின்னு போட்டு கேளுங்க, மாடர்ன் அட்டாமிக் தியரி, அவாகட்ரோ லா அப்ளிகேஷன் கண்டிப்பாக எழுதிடலாம். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எல்லாம் படிச்சுப்பீங்க. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் யாராக படிச்சிருக்கீங்களா, அதையும் படிச்சுக்கோங்க, புக்கின் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஏபின்னு போட்டு கேட்பாங்க கெமிஸ்ட்ரியிலையும். அண்டு கண்டிப்பாக பயாலஜியில் ஏபிசி தான் பாருங்கள். லாஸ்ட் அந்த 17வது லெசன்லேருந்து 23வது லெசன் வரைக்கும் நல்லா நான் சொல்கிற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 எழுதிடலாம். நீங்கள் 1 or 2 சென்டென்ஸும் படிக்கணும், 2 மார்க்கும் படிக்கணும், 7 மார்க்கும் படிக்கணும், 4 மார்க் படிக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி எழுத முடியும். நீங்கள் 4 மார்க் மட்டும் பெருசாக இருக்கிறது படித்தா மட்டும் பத்தாது. வாட் இஸ் தி பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ப்ரிகாஷன்ஸ் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ் இருக்கா 4 மார்க்கில். மென்ஷன் நீட் டு அப்ரோச் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அப்யூஸ் சைல்டு. ஸோ இது வந்து ஓன் கொஸ்டின், இது வந்து புக்கின் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இது அப்யூஸ் சைல்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3மே பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 2மே இது வந்து புக் பேக் தான். ட்ரக்கி ஆஃப் ரேபிட், ரைட் அண்ட் நோட் அண்ட் யூடிஐங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்து இந்த வருஷமும் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏதோ 1-2 ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எல்லா லெசன்லையும் புக் பேக் தர இருந்தீங்கன்னா போதும். மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக் பேக் தர வருங்க. அண்டு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 23 வரைக்கும் எல்லாமே நீங்கள் 1 or 2 சென்டென்ஸு, 2 மார்க்கு, 7 மார்க்கு, 4 மார்க் எல்லாமே தருவாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க் 14மே புக் பேக் தான். இதில் ட்விஸ்ட்டே பண்ண மாட்டாங்க, இருக்கிறத அப்படியே கேட்டுருவோம். ஒழுக்கமாக படித்து எழுதினீங்கன்னா 14 மார்க்கு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. சார் நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே 4 கேட்குறாங்க, கவனிச்சிங்களா? ஹிஸ்ட்ரியில் வந்து 4 கேட்குறாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன், பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டு, விவேகானந்தா இடியாலஜி, அப்ரைசிங், பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு, அப்புறம் திருப்பூர் குமரன். ஸோ 1, 2, 3, 4, 5 கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4 தான் கேட்பாங்க, இதில் 5 இருக்குது. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, 2 மார்க். நான் சொல்கிற 2 மார்க் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அடுத்து ஜாகிரஃபிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மான்சூன், அக்ரிகல்ச்சர், மிக்ஸ்டு ஃபார்மிங், கம்யூனிகேஷன், பாருங்கள், கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ஜாகிரஃபி தான். ஸோ ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி படித்தாலே 8 எழுதலாம், 2 மார்க். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவிக்ஸில் 2 தான் கேட்பாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் 2 தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே 3 கேட்டிருக்காங்க. நம்ம அது கம்பல்சரி வந்து ஒரு 2 மார்க் இருக்கும். அந்த 2 மார்க் என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால தான் கம்பல்சரிக்கு பயந்து எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்குது. சென்டம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரிக்கு நம்ம எல்லாமே படிக்கணும். மித்தபடி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, 2 மார்க்கு. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். குழப்பிக்காதீங்க சரிங்களா, என்னடா தமிழில் இருக்குன்ட்டு, அப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி 50 மார்க் 5 மார்க் எப்படி கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸு. ஸோ ஃபில்லப்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலேயே உங்களுக்கு ஒரு 3 வந்துடும். ஸோ அதே மாதிரி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு 5 கண்டிப்பாக கேட்பாங்க. பட் பாருங்கள், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் தான் இருக்குது. இதில் எல்லாமே ஜாகிரஃபி தான் இருக்குது பாருங்கள். அவனை அப்படி கேட்க மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி கலந்து தான் கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லபடியாக படிக்கணும், 5 மார்க் கிடச்சிரும். ஸோ எக்ஸ்பிளைன் எலாபரேட் அபவுட் வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியாருங்கிறது உங்கள் புக்கின் கொஸ்டின் 1 அல்லது 2 வரும் சரிங்களா. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நம்ம எல்லாருமே படிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் வீக் ஸ்டூடெண்ட் வேணாம், நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எது வருன்னே சொல்ல முடியாது. இதில் 4 மார்க், இதில் 1 மார்க் அப்படி அலர்ட் பண்ணியிருப்பாங்க. இது கஷ்டம். ஸோ அதனால் நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கோங்க. ஆனால் எல்லாமே படிங்க. யூஎன் எல்லாத்துக்கும் தெரியும், கிரேட் ரிபெல்லியன் ஆஃப் 1857 எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஃபெயிலியர் புக்கின் கொஸ்டின். இந்த ஃபெயிலியர் கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. இது புக்கின் கொஸ்டின் பாருங்கள், ஃபெயிலியர் இல்லவே இல்லை நம்ம புக்கில். 1857 ரிவால்ட்டு தான் இருக்குது சரிங்களா. அடுத்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், இதுவும் இருக்கா, இதுவும் இல்லை, புக்கின் தான். ஸோ அரபனைசேஷன் கண்டிப்பாக இது வந்து படிச்சிடலாம். வைட்டல் பவர் ஆஃப் கவர்னர், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் தான் இருக்கும் நமக்கு. வைட்டல் பவர் அதுவே எழுதி வச்சா ஓகே. அடுத்து பேசிக் கான்செப்ட் ஃபாலோட் பை இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன். இந்த கொஸ்டின் தூக்கிட்டாங்க நம்ம 4th லெசன் சிவிக்ஸில். ஸோ அதனால் 2 கொஸ்டின் தான் இருக்குது, அதில் படிச்சுக்கோங்க. அண்ட் குளோபலைசேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி 5 மார்க் பார்த்தீங்களா, 2 புக்கின்னு கேட்டிருந்தாங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு சார் கேட்டால் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது.
நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹிஸ்ட்ரியில் 4 இல்லை 3 5 மார்க் கேட்பாங்க. 1 மெயின் காஸ் ஆஃப் இது பாருங்கள், 1 வேலுநாச்சியார் 1 2, பட் இங்கே வந்து புக்கின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபெயிலியர் ஆஃப் 1850 இதுவும் புக்கின். தயவுசெய்து இப்போ நான் என்ன சொன்ன புக்கின்னோ அது படிச்சிருங்க, ஏன்னா அது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ 3 வந்து ஹிஸ்ட்ரியில் 5 மார்க் கேட்குறாங்க. அதே மாதிரி 3 ஜாகிரஃபி 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 6 5 மார்க் தியரி எழுதலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே இப்போது எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து டைம்லைன் எல்லோரும் எழுதிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 5 மார்க்கில் மேப்பும் ஒன்று. அந்த மேப் வந்து கம்பல்சரி. அந்த மேப் இந்தியா மேப்பும் வரலாம், இல்லை வேர்ல்டு மேப்பும் வரலாம். வேர்ல்டு மேப்பும் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 3 லெசனில் இருக்குது. இந்தியா மேப் வந்து அந்த காந்திஜி லெசன்லேயும் வந்து கேட்கலாம். அந்த 8வது லெசன் நினைக்கிறேன், 9 10 நினைக்கிறேன். அதில் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க மேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு 8 மார்க்கு. 8 மார்க் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி சத்தியகிரகா இந்தியா அந்த அவுட்கம்னு கேட்டு காந்திஜியில் 2 கொஸ்டின் இருக்குது. மாஸ் லீடர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் டிசோபீடியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கனாலே அதை எழுதி வச்சிங்கனாலே அது ஆன்சர் தான். இப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த வருஷம் காந்திஜி தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா கட்டபொம்மன் போன வருஷம் கேட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அதுவும் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் அதிகமாக காந்திஜி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியார் ஈவிஆர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், சின்மின்னா அண்ட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின்னா, கமெண்ட் ஆன் தி லைஃப் அண்ட் டீச்சிங் ஆஃப் ராமலிங்க சுவாமிகள். இந்த மாதிரி நம்ம புக்கின் கொஸ்டின்ஸு இப்படி கேட்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் 8 மார்க்கு முதல் கொண்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரியாக இருக்குல்ல. ஸோ இது வந்து அந்த காந்திஜி கொஸ்டினை எழுதி வச்சுருங்க. ஸோ 8 மார்க் இந்த வருஷம் எப்படி வரும்னா கண்டிப்பாக ஈஸியாக வரும், நம்ம படித்தது தான் வரும். ஸோ நான் சொன்னது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 2 மேப் கேட்குறாங்க. இந்த 2 மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மேப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பை விட்டுருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன கேட்குறாங்கன்னே தெரியாது. இந்தியா மேப்பு வந்து அட்டன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய மேப்பை தான் கேட்குறாங்க. ஏதோ ஒன்று மட்டும் புக்கின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மேப்போட மெட்டீரியலை நம்ம வீடியோலேருந்து நம்ம சேனல்லேருந்து தருவோம், சரிங்களா? ஸோ அதனால் அந்த மெட்டீரியலுக்கு இது படிச்சிங்கனாலே மேப் எழுதிடலாம், 8 மார்க் எடுத்துடலாம். ஸோ சோசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேப்பு, டைம்லைனு, சூஸு இதெல்லாம் நீங்கள் 32 மார்க் வரும். இதில் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அது ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 மார்க் படிச்சுக்கலாம், 8 மார்க் படிச்சுக்கலாம். 5 மார்க் 50 மார்க் ரெடி ஆகும்னா அப்படி நான் சொன்ன மாதிரி ரெடி ஆகும். ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி நல்லா படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி 8 மார்க்கும் அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் தான் கேட்பான். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம 8 மார்க்லாம் என்னெல்லாம் தரவாக இருக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். 8 மார்க்கும் 5 மார்க்கும் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். 2 மார்க்குக்கு தான் இன்னும் வீடியோ போடலை. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியான வீடியோவை போச்சு. தமிழ் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பிடிஎஃபாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போடணும். அது வர நாட்கள் போடுவேன், சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் வீடியோ போடுவேன். தேங்க்யூ.